வணக்கம். இனிய தமிழ் தாய் சொந்தங்களுக்கு இந்நேர மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தமிழின மக்களவை தலைவர் வினோகரன் நமது அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு இந்த கருத்தை அன்பாக பணிவாக கூற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த கருத்தை நான் கூறுகின்றேன். இன்றைய நாள் 7ஆம் தேதி 5ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு. அந்த வகையில் இம்மினிய தமிழ்தாய் சொந்தங்களே, நடந்து முடிந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் நமது உறவுகள் நிச்சயமாக இதயபூர்வமாக சிந்திச்சு வாக்களிச்சு இருக்கின்றீர்கள். அந்த வகையில தமிழ் கட்சிகளுக்கு வாக்களித்த எமது தமிழ்தாய் சொந்தங்களுக்கு இவ் அமைப்பின் சார்பாகவும் ஈழத்தமிழர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையில் இதைவிட இன்னும் கொஞ்சம் நாங்கள் ஆழமாக சிந்தித்திருக்கலாம் என எனது மனம் சொல்லுகின்றது. அந்த வகையில நீங்கள் அதிக அளவாக நீங்கள் சிந்திச்சிருக்கிறீர்கள். கடந்த கால தேர்தல்களை விட இந்த நிகழ்காலத்தில் நடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பற்றி அதிக அளவாக இருக்கின்றீர்கள். அந்த வகையில் நான் உங்களை சிரம் தாழ்த்தி பெருமைப்படுகின்றேன். அந்த வகையில உண்மையில தற்போதுள்ள ஆட்சியாளர்களும் சரி, கடந்த கால ஆட்சியாளர்களும் சரி, இதுவரைக்கும் தாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை, கடந்த காலத்தில் எங்களுக்கு எமது இனத்துக்கு தமிழினத்துக்கு நடந்த இன்னல்களை இதுவரைக்கும் யாரும் நெறிப்படுத்தவும் இல்லை, கண்டுகொள்ளவும் இல்லை. தேர்தல் வார காலங்களில் மட்டும் எங்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை தந்து எங்களிடம் உள்ள வாக்கு வங்கியை பெற்று அவர்கள் பதவி நிலைக்கு வரத்தான் ஆசைப்படுகின்றார்கள். உண்மையில் உறவுகளே, யாழ் மாவட்டத்திலே நிறைய விட்டு கொடுத்துட்டீங்க. யாழ் மாவட்ட மக்களே வடிவா சிந்திச்சு பாருங்க. எங்களுடைய யாழ் மண்ன்றது ஆரம்ப காலத்தில் ரத்தம் தோய்ந்த மண். ஆரம்ப காலம் யாழ் மண் என்றாலே ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு மண் தான் யாழ் மண். அதை விட வடக்கும் அதே மாதிரிதான், வன்னி தேர்தல் தொகுதியும் அதே மாதிரிதான். ஆனால் எதிர்பார்த்த அளவை விட நீங்க விட்டுட்டீங்கள். ஆனா இருந்தாலும் நீங்கள் விட்டு கொடுக்காமல் செயற்பட்டிருக்கிறீங்க. இப்ப எல்லாரும் ஒன்று போல தானே, அல்ப ஆசைக்கும் அல்ப சலுகைக்கும் ஆசைப்படுறாக்கள் இருக்கணும். அதுல கணிசமான மக்கள் தான் உண்மையான உணர்வோட செயற்படுறார்கள். அந்த வடிவத்தில் உண்மையான உணர்வோட செயற்பட்ட அனைவரும் வலி சுமந்த அனைவரும் இதயபூர்வமாக சிந்திச்சு வாக்களிச்சிருக்கிறீர்கள். அந்த வகையில் மனமார்ந்த நன்றிகள். உண்மையில் இனிவரும் காலங்களில் இப்ப எமது தமிழ் கட்சிகள் அனைவரும் இது மக்கள் சரியான ஒரு ஆணையிட்டு இருக்கணும். இத்தோடு அவர்கள் எல்லாம் பிளவுபடாம இருந்து ஒன்றாக ஒருங்கிணைஞ்சு, இந்த ஆட்சி அமைச்சர்கள் கூட, இந்த பிரதேச சபைகள் ஆட்சி அமைக்கிற கூட தமிழ் கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைஞ்சு ஆட்சி அமைச்சு மக்களுக்கு தேவையான விடயங்களை, மக்களின் வாழ்வாதார பணிகள், மக்களுக்குரிய கிராமத்தில் தேவையான விடயங்கள் அனைத்தையும் இந்த ஆட்சி அமைக்கிற தேர்தலில் வெற்றி பெற்ற அனைவரும் ஒன்றாக இணைந்து செயற்பட வேண்டும் என்று தமிழீழ மக்கள் தலைவர் வேண்டுகோள் விடுக்கின்றேன். அத்தோடு நான் பெறுது நீ பெறுது என்று நிற்காமல் நாங்கள் வாழுங்காலம் சரிது, அனைவரையும் நாங்கள் அரவணைச்சு செல்லணும் என்ற உன்னத நோக்கத்தோடு நாங்கள் பயணிக்கணும். கடந்த காலத்துல உறவுகளே நிச்சயமாக எடுத்து பார்த்தீங்கன்றால், இன்றைக்குத்தான் பதவி நிலைக்கு போனோடனே ஏசி கார், ஏசி பங்களா அப்படி என்று ஒவ்வொருத்தரும் உல்லாச வாழ்க்கை வாழ்றீங்க. கடந்த காலம் இந்த தமிழீழ விடுதலை புலிகளில் போராட்டத்துக்கான இந்த போராளிகள் அனைவரும் நாங்கள் துறவியல் என்றுதான் இணைஞ்சவர்கள். மக்களுக்காக நாங்கள் சேவை செய்ய போகின்றோம், எங்கள்கிட்ட உயிரை அர்ப்பணிக்க போகின்றோம், உயிருடல் அனைத்தையும் அர்ப்பணித்து போராடுவோம் என்றுதான் சத்தியப்பிரமாணத்தை மேற்கொண்டு உண்மையில் அவர்கள் துடிக்க ஒவ்வொரு உயிரும் வாழ வேண்டிய உயிரெல்லாம் இந்த மக்களுக்கான பணி நோக்கத்தோடு உயிரமாய்த்தவர்கள். அந்த வகையில நாங்கள் நிச்சயமாக அவர்களை நினைவு கொள்ளணும். இப்ப நாங்கள் நினைவு கொள்ளணும், மக்களாகிய நீங்களும் நினைவு கொள்ளணும். ஒவ்வொரு வீடுகளில் போய் பார்த்தீங்கன்னா 3 மாவீரர், 4 மாவீரர், 5 மாவீரர், கணவர் மாவீரர். அந்த அப்படி ஒவ்வொரு குடும்பமும் இருக்குது. உண்மையில இன்றைக்கு வடகிழக்குல நலிவளர்ந்து வாழ்ற குடும்பம் என்றா கூடிய வரையில மாவீர குடும்பங்கள் இந்த போராட்டத்தில் அணைஞ்சு தங்களை குடும்பத்தோடு அர்ப்பணிச்ச குடும்பமும் இருக்கு. சில அந்நியர்களை பார்த்தால் தனிமையா இருந்து அன்றாட உணவுக்கே வழியில்லாம வாழணும். அந்த வகையில உண்மையில இந்த 2009 பிற்பாடு புலம்பெயர் தேசத்தில் உள்ள உறவுகள்லாம் வடகிழக்கில் உள்ள மக்களை கணிசமாய் அவர்கள் இந்த வாழ்வாரத்தை மேம்படுத்தி வந்தவர்கள். யுத்தம் முடிவடைஞ்ச பிறகு அரசாங்கம்
அபிவிருத்தி என்ற போர்வையில இராணுவ தளமும் போக்குவரத்து வீதிகளும் அரச கட்டிடங்களும் தான் புனரமைச்சது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வடக்குல எண்ணி பார்த்தீங்கன்னா 150 200 கட்டடம் இயங்க முடியாத நிலையில இருக்குது. பாடசாலைகள் அதிகமாக கட்டி விட்டுருக்கணும். அதெல்லாம் மாற்ற வரிப்பணம், ஏழை மக்கள்கிட்ட வரிப்பணம். 100 ரூபா சாமான 500 ரூபாய்க்கு வித்து, 500 ரூபா சாமான 5000 ரூபாய்க்கு வித்து, அதுல உழைச்ச வரிப்பணங்கள் நவியல் வந்து. அதோட பாத்தீங்கன்னா உறவுகளே, இந்த அரச செயலகங்கள்ல போய் பாருங்க, அரச செயலகங்கள்ல போய் பாருங்க, ஒரு ரூமுக்கு 2 ஏசி. வெளியில மக்கள் தவிச்சு போகணும். எங்கட மக்கள் ஒரு தேவைக்கு அரசு அதிகாரி சந்திக்கிறது. ஆனா மக்கள் லைன்ல இருக்கணும். அவர்கள் ஒரு ரூம்ல 2 ஏசியில இருக்கணும். ஒரு இடத்துல நான் உண்மையில நான் சொல்ல போயில, நான் ஒரு மருத்துவ தேவைக்கு போனேன். நான் கடந்த கால யுத்தத்துல காயப்பட்ட குண்டு பீஸ் பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமா வைத்தியம் செய்துடுவார். பிரைவேட்ல வச்சு செய்யணுன்ற காசு இல்லை, உதாரணத்துக்கு சொல்லணும். ஆனால் அந்த மருத்துவர் இருந்து மருத்துவம் பார்க்குற ரூமுக்குள்ள 2 ஏசி, விலை கூடின ஏசி உண்டு, விலை குறைஞ்ச ஏசி உண்டு. ஆனா உண்மையில நான் எல்லாம் வெளியில இருந்துட்டு உள்ள போனேன்னா எனக்கு ஒரு இன்னொரு 1/2 மணி நேரம் உள்ள இருந்துட்டு வரணும் போல இருக்கும். பொறாமைக்கான் நான் சொல்ல இல்லை. அப்படியான சில தேவைகளை நீங்கள் எல்லாம் இனங்கண்டு குறைக்கணும். குறைச்சு அவர்களுக்கு அதிகப்படியாக செலவிடும் செலவினத்தை குறைச்சு அதை மக்கள் மத்தியில குறையுங்கோ. 1 கிலோ அரிசி 200 ஆண்டால் நீங்கள் 180 ரூபாய்க்கு விற்கக்கூடிய மாதிரி பாருங்க. அங்க குறைச்சொண்டு வரை இங்க மக்களுக்குரிய பொருளாதார பொருட்கள் விலை குறைக்கலாம். அப்படியெல்லாம் நிறைய இருக்கு கண்டு கொண்டோம்னால். நார்மலா எடுத்து பார்த்தீங்கன்றால், உதாரணத்துக்கு நீங்கள் இந்த உறவுகளே இந்த பதிவை எல்லாருக்கும் பார்க்கக்கூடிய மாதிரி இருப்போங்க. நான் சில விஷயங்களை நான் வெளிப்படையா சில விஷயங்கள் நான் உங்களோட வைக்கிறேன். முல்லைத்தீவு மாவட்டத்தில் மாஞ்சோலை மருத்துவமனை, அரச மருத்துவமனை, மாவட்ட மருத்துவமனைக்கு முன்னுக்கு ஒரு பஸ் தரிப்பு நிலையம் கிடக்கு. போய் பாருங்க, 5 பேர் நிக்கலாம் அந்த பஸ் தரிப்பு நிலையத்துக்குள்ள. ஆனால் பெரிய ஒரு டவுன், அவ்வளவு மக்களும் மருத்துவத்துக்கு போய் வர மக்கள் எல்லாம் அதுல அனுப்பினோம். மழை பெய்தா 5 பேருக்கு மேலே நிக்கலாது. அதுல பக்கத்துல பாருங்க ஒரு வடவண்டல் இருக்குது. ஒட்டி அந்த வஸ்தரிப்பு நிலையத்தோட வடவண்டல் இருக்கு. ஆனா அந்த வஸ்தரிப்பு நிலையத்துக்கு மருத்துவம் செய்து போட்டு வர நோயாளிகள் அதுக்கு இருந்தோன்னா அந்த வடவண்டல் பக்கத்துல துப்பினோம். இதை சுகாதார பணிப்பாளர்கள் என்ன பார்க்கணும்னு தெரியல. முன்னுக்கு மருத்துவமனை இருக்குது. உதாரணத்துக்கு சொல்றோம், சில விஷயங்களை கேட்கிற உறவுகளுக்கு சில விஷயங்கள் வந்து அப்படி உறவுகளை நிறைய விஷயங்களை நாங்கள் கண்டுகொள்ளலாம். உன்னிப்பா நாங்கள் சில விஷயங்களை மக்களுக்காக பணி செய்யணும்னு நினைச்சால் பல விஷயங்களை கண்டுகொள்ளலாம். இதையும் எதிர்பார்க்காம பணி செய்யறவன் தான் இப்படியான விஷயங்களை கண்டுகொள்வான். அதுல போய் வடபண்டக்காரன் போய் 2000 ரூபாய் காசை கொடுத்தாண்டால் அது அந்த பணி செய்யலாது. சம்பளம் கும்பலம் வேண்டவழிக்கிட்டால் பணி செய்யலாது. சம்பளத்தோட நாங்க செய்யணும் நினைச்சோம்னா நிச்சயமா செய்யலாம் உறவுகளே. அதெல்லாம் தவிர்த்து இனி வருங்காலங்கள்ல வடகிழக்குல நிச்சயமாக மக்கள் ஆணையிட்டு இருக்கிறார்கள். இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அனைத்து வேட்பாளர்களுக்கும் பண்பாக பணிவாக நான் இந்த வேண்டுகோளை விடுக்கிறேன். எல்லாரும் இந்த தமிழ் வேட்பாளர்கள் அனைவரும் ஒருங்கிணைஞ்சு ஆட்சி அமைச்சு மக்களுக்கான பணி, மக்களுக்கான என்ன குறைகீடு இருக்கோ அந்த குறைகிட்ட நிச்சயமாக நீங்கள் பார்க்கணும்ன்ற தேவை இருக்கு. அடுத்தடுத்த இனி வரப்போற தேர்தலில் நிச்சயமாக ஆணை வழங்குவார்கள் மக்கள் எதிர்பார்க்கணும். நீங்கள் இனி செய்கிற உண்மையான பணியில தான் மக்கள் உங்களுக்கு அடுத்தடுத்த கட்டத்தில் ஆணை நிச்சயமாக வழங்குவார்கள். இன்னும் மக்கள் சிந்திப்பார்கள். நாங்கள் பலி சுமந்த இனம், திரும்ப சொல்லலாம், பலி சுமந்த இனம். எங்களை கொண்டு ஒரு பலி இருக்கு. எங்களோட பலியை எண்டைக்கு வந்து இந்த இலங்கை அரசாங்கம், அதாவது ஆட்சியில் இருக்கிறார்கள், தீர்க்கணுமோ அன்றைக்கு அவர்களையும் எங்களை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அது வரைக்கும் எமது மக்களே அன்பாக பண்பாக பணிவாக அஞ்சியம் வாழக்கூடாது, கெஞ்சியம் வாழக்கூடாது. நாங்கள் எங்களோட உரிமையை விட்டும் கொடுக்கக்கூடாது. நன்றி.